வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய சிறப்பினை போல இந்த ஒரு மலைக்கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டிக்கு இருக்குங்க. இந்த உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர் கனவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பொருளை கட்டளையிடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா கட்டளையிடக்கூடிய பொருளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திடீரென இந்த சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் கழித்து தற்போது மஞ்சள் பிள்ளையார்னு கூடவே 3 பொருட்கள் வைத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படி அமைய போகுது, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கலாம் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கா, குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கா, சுப நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா தடை வந்துகிட்டே இருந்தாலும் இது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையை நீக்குவதற்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் நிறைந்த ஒரு ஜோதிடருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சிறப்பான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுடைய சிறப்பான ஆலயம் பார்த்தீங்கன்னா எங்கே அமைந்திருக்குன்னா காங்கேயத்தில் தாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரையும் வெற்றிலை பாக்கு அருகம்புல் எலுமிச்சை பழனு வைத்து வழிபட பக்தர் ஒருவருக்கு உத்தரவு வந்ததை அடுத்து ஏற்கனவே இருந்த பொருள் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டு மேற்கண்ட பொருட்கள் அனைத்தும் தற்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வச்சுட்டாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு இந்த பெயரில் வினோத வழிபாடு இங்கு நடந்துட்டு தாங்க வருது. இந்த மலை கோயிலில் எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு நீங்கள் கேட்டால் அது நிச்சயம் ஆண்டவனுடைய உத்தரவுன்னு பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து இங்கு சிறப்பு பூஜை செய்யக்கூடிய வழக்கத்தை பின்பற்றி வராங்க. மேலும் இங்கு பக்தர்களுடைய கனவுல பார்த்தீங்கன்னா முருகன் குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேண்டும்னு சொல்வார். அதை கேட்டுவிட்டு வரக்கூடிய நபரோ சிவன்மலைக்கு பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர் சொல்வது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கொள்ள பூ போட்டு பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உண்மையாக இருந்தால் மட்டுமே ஏற்கனவே வழிபட்ட வந்த பொருளை கண்ணாடி பேழையில் இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய புதிய பொருளை வைப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இது ஆண்டவனுடைய உத்தரவுன்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கடல் நீர் வைத்து பூஜிக்குமாறு முருகன் சொல்ல பக்தர்கள் கனவுல சொன்னதை அடுத்து அதை வைத்து கோயில் நிர்வாகமும் பூஜை செய்து வந்தாங்க. இந்த நிலையில தாங்க தற்போது மீண்டுமே 4 மாதங்கள் கழிச்சு வேறு ஒரு பக்தர் கனவுல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உத்தரவு பெட்டியில மஞ்சள் பிள்ளையாரையும் வெற்றிலை பாக்கு அருகம்புல்னே எலுமிச்சை பழனு வைத்து வழிபட உத்தரவிட்டாரு. இதனால பார்த்தீங்கன்னா கண்ணாடி பெட்டியில தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் 4 வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாகவே இந்த 4 பொருட்களும் பார்த்தீங்கன்னா மங்களத்தின் ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பார்த்தீங்கன்னா மங்களத்துக்காக நம்ம வச்சு தொடங்கிடுவோம். விநாயகர் பெருமானின் அருளால் நிச்சயம் நாட்டில் பார்த்தீங்கன்னா இனி தடைகள் இல்லாமல் சுபிச்ச நிலவுன்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிப்பதை குறிக்கும் விதத்தில் அமைந்திருக்கு. அடுத்ததாக வெற்றிலை பாக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகளை அடையாளமாக இது நிச்சயம் இருக்குங்க. சமூகத்தில் இதனால் திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் அதிகம் நடக்குன்னு குறிக்கலாம். அடுத்தபடியாக வெற்றிலை பார்த்தீங்கன்னா வாயுவை உணர்த்துவதால் காலநிலையில் மாற்றம் இல்லைன்னா
காற்று தொடர்பான நிகழ்வுகளை இது சுட்டி காட்டலான்னு எடுத்துக்கலாங்க. மேலும் அருகம்புல் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியத்தின் சின்னமாக இருப்பதால் இது வைக்கப்பட்டு இருப்பதாலையும் மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நாட்டில் பிணிகள் நீங்கி நலம் பெறுவாங்கன்னு விவசாயம் செழிப்பாக இருக்கலான்னு நம்ம எடுத்துக்கலாங்க. மேலும் இந்த பொருட்களால் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக எலுமிச்சை பழம் நம்ம திருஷ்டி கழிப்பதற்காகவோ தீய சத்துக்களை நீக்குவதற்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது உத்தரவில் வந்திருப்பதால நாட்டில் குழப்பங்களும் தீய எண்ணங்களும் நீங்க தெளிவான பார்த்தீங்கன்னா நிலை பிறக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே போல் அதிகாரம் இல்லைன்னா அரசு ரீதியான மாற்றங்கள் இந்த நேரத்தில் காத்திருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த 4 பொருட்களும் உத்தரவு பெட்டியில் ஒன்றாக வரும்போது நாட்டில் நிச்சயம் நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு, நோய்கள் அகலும், மக்கள் மத்தியில் தர்மம் தலைக்குன்னு நேர்மறையான ஒரு விஷயமாகவே இனி அமையுன்னு நம்ம எடுத்துக்கலாங்க. எங்குமே பார்த்தீங்கன்னா வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகராக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகில் தாங்க காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள் பாலித்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு சொல்லியிருக்காங்க. பிறகுதாங்க இங்கு வந்த சித்தர் சிவவாக்கியார் பார்த்தீங்கன்னா முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பால் பல திருப்பணிகளை செய்திருக்காரு. அது முதலே இந்த மலை சிவன்மலைன்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்றுங்க. இங்குள்ள முருகன் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாரு. அதனால தான் தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தருடைய கனவுல கட்டளையிட்டு பின் நடப்பதையே முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி நிறைந்தவருங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வச்சாங்க. அதுவரை நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு எடுத்துக்கலாம். ஆனால் சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மக்கள் மனங்களில் இன்றுமே மாறாத வடுவாய் ஏற்படுத்திய பேரழிவுன்னு சொல்லக்கூடிய சுனாமி அப்பாவிகளுடைய பலருடைய உயிரை பழி வாங்கிடுச்சு. அது முதலே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு அதிகமானுச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோயிலை பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாகிட்டு இருக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா மின்னை முட்டு அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பவே இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தர் கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அது முதலே நிலத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா மண் வைக்க உத்தரவான பிறகுதாங்க அந்த பகுதியை சுற்றி நிலத்தினுடைய மதிப்பு கண்ணாபின்னான்னு உயர்ந்துச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் பல இடங்களும் இன்னும் அதே நிலைமை தான். இப்படி இருக்கையில் மற்றொரு பக்தர் கனவுல 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போணுச்சுங்க. ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளிலும் 500 ரூபாய் சரளமாக பழக்கத்தில் அனைவருடைய கைகளும் இருக்குதுங்க. இது முருகப்பெருமானின் அருள்னே நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா சாமி கூட தங்கத்தின் மீது காதலான பலரும் வியந்து கிடந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அரைப்பொன் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அது முதலே பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க. தற்போது லட்சத்தையும் தாண்டி அதனுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர் கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கேட்டபோது காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர், வெள்ளக்கோயில், தென்னிலை, பரமத்தி, பல்லடம், கோவைனே பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தனது பக்தர் ஒருவனுடைய கனவுல தான் சாமி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாரா. மறுநாளும் அருள் வந்த நிலையில் அந்த நபர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்க.
அவர் சொன்னது உண்மைதானா தெரிஞ்சுக்கொள்ள கோயில் நிர்வாகிகளும் பூக்களை பொற்றணத்தில் வைத்து சாமி முன்பு பூசைன்னு கேட்பாங்க. இது முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா அருள் வந்து சொன்னவருடைய பொருளுக்கு பற்றினா சிறப்பு பூஜை செய்யப்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.